உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த வாரத்தில் விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகள் அப்படின்னு சில காரியங்களை சொன்னேன். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்பி அதற்கேற்ற ஒரு கிரியையை செய்ய சொல்கிறார். பைபிளில் அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அதில் கர்த்தர் மோசேகிட்ட சொல்லி அது மிகவும் கசப்பாக இருக்க தண்ணீரை மதுரமாக்கிறதுக்கு நான் ஒரு மரம் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த குளத்தில் தண்ணிக்குள்ளே போடு அப்படின்வார். தண்ணீர் கசப்பாக இருக்குது, அதை மதுரமாக்கணும். குடிக்கிறதா அட்லீஸ்ட் மதுரமாக இனிக்காட்டியும் பரவாயில்ல, குடிக்கிற மாதிரி ஆகணும். அவன் கேட்டது அதான். ஆனால் அதுக்கு ஒன்று சொல்கிறார், தேவன் தான் அற்புதம் செய்கிறார். ஆனால் அந்த அற்புதத்தை வர வைக்கிறதுக்கு இவன் என்னமோ செய்யணும். அது என்ன செஞ்சார்? ஒரு மரத்தை எடுத்து தண்ணிக்குள்ளே போடு அப்படின்னார். தண்ணிக்குள்ளே போட்டான், தண்ணீர் மதுரமாயிற்று. அந்த மரத்தை எடுத்து தண்ணீருக்குள்ளே போடுன்னு அவர் சொன்னதை அதை நம்பி விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியையா அதை அவன் செஞ்சான். தண்ணீர் மதுரமாகிவிட்டது. ராகாப் பற்றி உங்களுக்கு தெரியும். அவள் கர்த்தரை விசுவாசிச்சிட்டா, இஸ்ரவேலின் தேவனே தேவன் அப்படின்னு விசுவாசிச்சிட்டா. அதோடு நிற்கலை. இந்த இஸ்ரவேலர் வேவு பார்க்க வந்தாங்களே, இவங்களை பிடிக்க ராஜா ஆள் அனுப்புகிறான். ஆனால் இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன், எங்கள் தேவன், இந்த தேசத்தை எரிகோவுடைய தேவன், இதெல்லாம் தேவர்கள் இல்லை, தேவன் இல்லை, உன்னுடைய தேவன் தான் தேவன் அவங்ககிட்ட சொல்லிவிட்டா. அப்போ இவளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லோரும் அழிஞ்சு போயிடுவாங்க, இஸ்ரவேலர் எரிகோவை பிடிச்சிருவாங்க, எல்லோரும் அழிஞ்சு போவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சாலும் இவள் ஒரு காரியத்தை செய்கிறான். நான் உங்களை காப்பாற்றினேன், நீங்கள் இப்போ என்னைய காப்பாற்றணும், நான் இஸ்ரவேலின் தேவன் தான் தேவனை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் ஜன்னலில் ஒரு சிவப்பு கயிறை தொங்க விடு. அது தொங்க விட்டேன்னா இதுதான் உங்கள் வீடுன்னு எனக்கு தெரியும், மற்ற வீடெல்லாம் அழிச்சு போகும், அழிப்போம், உங்கள் வீடை ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இவன் என்ன செய்தாலாம், அந்த சிவப்பு கயிறை ஜன்னல் வழியாக கட்டி தொங்க விட்டுருந்தாலாம். விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை. சிவப்பு கயிறை தொங்க விட்டேன், நான் அந்த தேவனை நம்புகிறேன். இவங்க கூட எப்படி ஆளுகளோ, ஆனால் அந்த தேவனை நான் நம்புகிறேன், அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி சிவப்பு கயிறை தொங்க விட்டாள். விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு கிரியை அங்கே இருந்தது. அதை நீங்கள் ஒவ்வொரு தீர்க்கதரிசி விஷயத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்களை என்னமோ செய்ய சொல்கிறாரு, அதை அவங்க செஞ்சாங்க. அங்கே தண்ணீர் குடிக்க முடியல, நிலமும் பாழாக போச்சுன்னா ஒரு தோண்டி உப்பை கொண்டு வாடா, கொண்டு வந்து போட்டால் எலிசாவின் ஊற்று, நீர் ஊற்றுன்னு இன்றைக்கி கூட எரிகோவுக்கு போனீங்கன்னா எலிசாவின் நீர் ஊற்று நல்ல தண்ணீராக ஒரு வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அது ஏன்னா கர்த்தர் அப்படி ஒன்று வச்சுருக்கிறார். அப்படி நிலம் பாழ் இருந்தது, அந்த நிலம் அந்த சமயத்தில் நல்லா ஆயிடுச்சு. எரிகோ கோட்டையை கட்டுறவன்
அஸ்திவாரம் போடுறப்ப இளைய மகனை பலி கொடுக்கணும், சாகடிக்கணும், சாக கொடுப்பான். அது நிலைக்கால் வைக்கிறப்ப மூத்த மகனை சாக கொடுப்பான். அப்படியெல்லாம் சாபம் சொல்லிட்டு போனான் யோசுவா. ஆனால் அதே சாபங்களை ஒரு நேரம் கர்த்தர் மாற்றுகிறார். பிற்காலங்களில் ஜனங்கள் அங்கே குடியிருக்கும்போது எலிசா வந்து அந்த தண்ணீரை சுத்தமாக்குறான். நிலப்பாழும் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி அநேக காரியங்கள் எலியா, எலிசா, மோசே, யோசுவா அவர்கள் செய்த காரியங்கள். யோசுவா சொல்கிறான், சூரியனே நீ அந்த என்னதில் ஆயலோன் பள்ளத்தாக்கில் இல்லை கில்கால்ல கிபியோன்லையும் சந்திரன் நீ ஆயலோன் பள்ளத்தாக்குலையும் நில்லு அப்படின்னு சொல்லி பட்டை இப்படி நீட்டினானா, அப்படியே நின்றுச்சாங்க. அது ஒரு விசுவாசத்தின் கிரியை. நில்லு. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கிரியைகள் தேவையாக இருக்கின்றன. எதை விசுவாசிக்கிறோமோ, உங்களுடைய சுகத்துக்கு, உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு, உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமாக வர்றதுக்கு, தேவனுக்கேற்ற நற்கிரியைகளில் வளர்கிறதுக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு விசுவாச கிரியை ஒன்று உண்டு. அந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உண்மையிலேயே அந்த விசுவாசத்தின் உச்சக்கட்டம் என்னன்னா, இப்படி ஒன்றும் சொல்லாமே உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் நீ போகலாம் அப்படி சொன்னாரே, அந்த வார்த்தை அது நடத்திடும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் இதெல்லாம் வேண்டியதில்லை. ஆனால் அந்த அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசத்தின் கிரியையாக ஒன்று செய்யணும். அது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்தாரு. மோசைக்கு கொடுத்தாரு, யோசுவாவுக்கு கொடுத்தாரு, ஏன் தாவீது ராஜா எல்லாரும் இப்படி ஒரு விசுவாச கிரியைகளை செய்தவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் கடந்த வாரத்தில் ஆரம்பித்தேன், நான் சொல்லி முடிக்கலை. கர்த்தருடைய பந்தி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பலியானார். இதோ உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதோ உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் அப்படி சொல்லி நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்க. அந்த வசனத்தை நம்பிட்டாலே அது கரெக்ட், ஓகே. ஆனால் அந்த விசுவாசத்தை நிலைப்படுத்த, உறுதிப்படுத்த சில சமயங்களில் நமக்கு தேவைன்னு சொல்லி இயேசுவே சொன்னார், என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி நான் வரும் வரைக்கும் இதை செய்யுங்கள். எதை? கர்த்தருடைய பந்தியை நீங்கள் அனுசரிக்கணும். அதை அனுசரிச்சிங்கன்னா அது ஒரு கிரியை, ஒரு செயல். அது நமக்கு ஒரு விசுவாசத்தை உண்டாக்கிறது. எப்படி தாலி கட்டினோம்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்றமோ, ஞானஸ்நானம் எடுத்தவுடனே நான் கர்த்தருடைய பிள்ளையா ரட்சிக்கப்பட்டேன், கிறிஸ்டியன் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதுபோல் ஒரு கிரியை அது நமக்கு விசுவாசத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தி நான் வருமளவும் இதை கடைப்பிடிங்கள்னு சொல்லியிருந்தார். நாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வச்சுருக்கிறோம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையும் செய்யலாம், வாரமும் நடத்தலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்பம் இங்கே நீங்கள் போகும்போது தேவைப்படுறவங்க அங்கே கேட்டு வாங்கிட்டு போகலாம். அப்பம் இருக்கிறது, ரசம் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். இங்கேருந்து கிரேப் ஜூஸ் எல்லாம் கொடுத்து விடுற அளவுக்கு இங்கே வசதிகளோ அப்படி வச்சுருந்தா அதை சரியாக பயன்படுத்துவாங்களோ அது எனக்கு தெரியலை. அதனால் அப்போ இதை நான் கொடுத்து விட முடியும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே உங்களுடைய குடும்பத்துக்கே கர்த்தாவே இந்த பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு சுகம் வேணும், இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம் அது எங்களுக்காக உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் அபியாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்களே உங்களுடைய வீடுகளில் அப்பம் ரசம் நீங்கள் எடுத்து கம்யூனியன் கர்த்தருடைய பந்தியை நீங்கள் அனுசரிக்கலாம். உங்களுடைய விசுவாசம் வளரும், உறுதிப்படும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட, அது என்னது? அப்படி சும்மா பற்றிக்கிட்டா பத்தாதா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால்
நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ இந்த உறுதியாக பிடிக்கிறது, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது அப்படியெல்லாம் வருது. அப்போ இந்த உறுதியாக பிடிக்கிறதுக்கு சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி செய்யும்போது அந்த விசுவாசம் உறுதிப்படுகிறது. நீங்கள் வார வாரம் சர்ச்சுக்கு வர்றீங்க, வார வாரம் சர்ச்சுக்கு வரலைன்னா உங்கள் மனசு என்ன செய்யுது? ஒன்றும் போகலையா, மனசு நல்லா இல்லையா? அப்போ அந்த உறுதி எங்கேயோ போயிடுச்சு. அப்போ என்ன ஆனாலும் சரி, தலையை அடகு வச்சுனாலும் சரி, சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு வர வேண்டியதாக இருக்குது. இங்கே வரணும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்து காணப்படணும். ஏதோ சர்ச்சுக்கு வார வாரம் அப்படி இல்லை. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போகிறேன், நான் அவரை துதிப்பேன், அவரை பாடுவேன், அவருடைய வார்த்தையை கேட்பேன். நான் கர்த்தருடையவன், கர்த்தருடையவள், நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழுவேன், நான் போகும்போதெல்லாம் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, நான் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போகிறேன் அப்படி சொல்லி நீங்கள் அந்த உணர்வுகளோடு வரும்போது, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வரும்போது அது உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்த தான் செய்யுது. ஏன் அப்படி இல்லைன்னா கூட இங்கேருந்து கர்த்தருடைய வார்த்தையை புறப்படுதே, அவருடைய தழும்புகளால் குணமானேன் அப்படிங்கிறது மட்டுமில்லை, இங்கே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனால் பிறந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். இயேசு சொன்னார், நான் இவர்களுக்கு என்னுடைய மகிமையை நான் கொடுக்குறேன். இப்படியெல்லாம் சொல்லி அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுவுக்கு சமானமாய் திரும்புவன் வயது. இதை கேட்டு 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 அதை உள்ள ஏறிடுது. சில சமயத்தில் கர்த்தர் ஜெபம் கேட்க மாட்டாருங்க அப்படி நாங்கள் சொல்கிறதே இல்லை. கர்த்தர் அவர் கர்த்தர், ஜெபம் கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். நம்முடைய முட்டாத்தனத்தினால தான் இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் விட்டு வேறு எதையாவது செஞ்சு தான் நம்ம மாட்டிக்கிட்டு தவிப்புமே வெளியே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் அதுபடியே நடக்கும். இந்த உலகத்தாருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்ககிட்ட கர்த்தர் எல்லாம் உங்களோட கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ உங்களோட கூட இருக்கிறாருன்னா அது கேட்ட கிரியை. அது என்ன சொல்லிட்டாரு? நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் வந்து உனக்கு பலிக்கும். பூமியில் இருக்க சகல ஜாதிகளில் காட்டில் நான் உன்னையே என்ன சொல்கிறார்? நான் அதாவது தமிழ் நம்ம பாஷையில் சொன்னபடி கேளு. உன் மனசை உன்னுடைய மனசை நீ வஞ்சிக்காத. உன் மனசு என்ன சொல்லுது? நீ கர்த்தருக்குள்ள பரிசுத்தம், நீதி, நீ விசுவாசி பேசுகிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும்போது, ஆனால் சூழ்நிலையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்க, ஒன்றும் சரிப்படலையே, இப்படி பேசிக்கிட்டாவே போச்சுங்க. இன்றைக்கு அதனால தான் இந்த ஒரு விஷயத்துக்கு வர்றேன். உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் இயற்கை மண்டலத்தில் காண்கிற காரியங்களுக்கு அப்பாற்பட்டு ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் ஆதாமுடைய பாவம் தொடர்ந்து தலைமுறை எல்லாரும் பாவம். இன்றைக்கி இருக்கிற எல்லாரும் பாவிகளாக இருக்கிறாங்க. அந்த பாவிகளாக இருக்கிற அந்த மனுஷர் மூலமாக பிசாசு இந்த உலகத்தை ஆளுகிறான். பிசாசு ஆள்றான். இது மேலோட்டமாக பார்க்குறப்ப சரி. ஆனால் எப்படி அவன் உலகத்தை ஆளுகிறான்? அவன் பேச்சை கேட்டு பாவத்தில் வாழுகிற அந்த மனிதர்கள் மூலமாக அவன் இந்த உலகத்தை ஆளுகிறான். இன்றைக்கு பிசாசு உங்களை ஆளலை, ஏன்னா அவன் வார்த்தையை நீங்கள் கேட்கல, நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கல. கர்த்தர் உங்களை ஆளுகிறார். அதனால் கர்த்தருடைய வல்லமை ஆளுகை உங்ககிட்ட இருக்குது. இந்த உலகத்தில் பிசாசோடைய ஆளுகை இருக்குது. அவன் எப்படி ஆளுறான்? பாவத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த பாவிகள் மூலமாக உலகத்தை ஆளுறான். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றவர்கள், உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், பிதா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறார். அவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்கிறீர்கள். ஆதலால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய கிரியைகள் உங்கள் மூலமாய் இந்த உலகத்திலே உண்டாகிறது. இயேசு எப்படி பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரன் என்று எழுதியிருந்ததோ, இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய
பிசாசுடைய கிரியைகளை நீங்கள் அழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆண்டவரே வந்து அந்த பிசாசை துரத்தி விடணும். இயேசுவை சொல்லுகிறார், நீங்கள் தான் அந்த பிசாசை துரத்தணும். சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீ கட்டுனா கட்டுவேன், நீ அவிழ்த்தா அவிழ்ப்பேன், அப்படி சொல்லிட்டாரு. அப்போ செயல்பட வேண்டியது யார்? இங்கே தான் உங்கள் விசுவாசத்தின் கிரியை. முதலாவது இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணுவது. பிறகு அந்த அறிக்கை கேட்டார் போல சுகமானேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மாதிரி காய்ச்சல் இருக்குமா, எந்திரிச்சு போகிறேன் சர்ச்சுக்கு. இதை என்னை தடுக்கிறதில்ல. இன்றைக்கி பஸ்ஸு ஸ்ட்ரைக்குங்களாம், அதனால் போக முடியாது. ஒரு அம்மா 5-6 கிலோமீட்டர் நடந்து சர்ச்சுக்கு வந்துச்சு ஒரு நாள். பஸ்ஸு ஸ்ட்ரைக்குங்க, வர முடியாது. அந்த மாதிரி நடந்து வந்துருச்சு. நான் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போவேன். ஒவ்வொரு வாரம் சர்ச்சில் வந்து கர்த்தரை என்கிட்ட பேசிட்டார். ஏதோ ஒரு வார்த்தை நான் இந்த அம்மாக்கா பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய இருதயத்தில் ஏதோ வார்த்தைகளை போடுறாரு, அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் அது போய் இறங்கிடுது. கர்த்தர் இடத்துல பேசினார், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார் அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா போவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் அதான் நடக்குது. டுடே இன்றைக்கி உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு பலன், இதை அப்படியே தக்க வைத்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு போன ஒரு பாடு சூழ்நிலையை பார்த்தா வித்தியாசமாக அது அப்படி இருக்கலாம். அதை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். வசனத்தை எடுங்க, உங்கள் கண்ணால் பார்க்கலாம். 1 யோவான் 4:4. வாசிக்கலாம். இந்த ஒரு வார்த்தை, ஒருவேளை இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எனக்கு விரோதமாக செயல்படுகிற இந்த பிசாசு காட்டிலும் இந்த மக்களை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். எந்த ஒரு விசுவாசிக்கும் எதிர்ப்பு இல்லாமல் இல்லை, போராட்டங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இது நீங்கள் சொல்லணும், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே அப்படியே அறிக்கை பண்ணி தான் அது இருதயத்தில் இறங்கும். ஒரு நேரம் மனசில் உறுதியாயிரும், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னவர். ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஒரு பிசாசாகிலும் ஒரு மனுஷனாகிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நின்று ஜெயிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னது. அது நம்முடைய இருதயத்தில் நிற்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணுமா பைபிள் வாசிக்கணும். அப்படி வாசிக்கும்போது நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையை காண்பீர்கள், ஆதி மண்டலத்தில் நடக்கிறதை காண்பீர்கள். எங்க 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். கவனிங்க, பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, கவனிங்க. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம், எத்தனை தடவை? அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தை நிமித்தம் சீரியாவின் ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாக இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லை,
என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளை இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். குதிரைகளையும் ரதங்களையும் யார் ஒருத்தனை பிடிக்க அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் உங்களை சுற்றி சேனைகள் ரதங்கள் பிரச்சனைகள்லாம் சூழ்ந்துருக்கிறப்ப அவன் என்ன பார்த்தான், இவ்வளவு சேனை சூழ்ந்திருக்குன்னு பார்த்தான். இவன் என்ன பார்த்தான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இங்கே தாங்க இயற்கை மண்டலத்தை மட்டும் பார்க்குறதுக்கும் இந்த இயற்கை மண்டலத்தை தாண்டி ஆவி மண்டலத்தில் இருக்க பார்க்குற ஒருத்தனுக்கு இருக்க வித்தியாசத்துங்க தான் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கும் நான் இப்போ தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இயற்கை மண்டலத்தை ஒழுங்காக கவனித்தாவே தேவன் எவ்வளவு பெரியவர்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அது வெளிப்படையாக இருக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் அது மூலமாக தான் நமக்கு சாப்பாடே வருது. சாப்பாடு சூரிய ஒளியிலிருந்து சக்தி எடுத்து எனர்ஜி எடுத்து இது ஒரு சாப்பாட்டை செஞ்சு உங்களுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்குது. செடி கொடிகள் இருக்கிறதுனால தான் ஆடு மாடு பிழைச்சிருக்கு. ஆடு மாடு இருக்கிறதுனால தான் ஆடு மாடு அடித்து கோழியெல்லாம் அடித்து சாப்பிட்றீங்க. அது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. இதெல்லாம் முளைக்கணும், தண்ணீர் வேணும்னா அங்கேருந்து கடலில் தண்ணி ஆவியாக்கி அங்கேருந்து கொண்டு வந்து மேகமாக கொண்டு வந்து ஊற்றி விட்றாரு, மழையாக ஊற்றி விட்றாரு. சில சமயத்தில் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, ஊரையே அடிச்சுட்டு போகுது. இவ்வளவு தண்ணி இந்த மேகத்துலையா இருந்துச்சு, அது ஏன் கிழிஞ்சு கொட்டலை அப்படின்னு நான் நினைப்பேன். கொட்ட மாட்டேன்னுது. அது ஏற்ற இடத்துல சரியான மழையை பெய்ய வச்சுக்கிட்டு அவர் செய்கிறாரு. இல்லாட்டி நமக்கு குடிக்க தண்ணி கிடையாதுங்க. கடல் தண்ணி உங்களால் என்னால் குடிக்க முடியாது. இவர் அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றுனாதான் நமக்கு குடிக்க தண்ணீர், செடி கொடிகளுக்கு அது மூலமாக நம்ம சாப்பிட்றோம். இவ்வளவு அதிசயம், இவ்வளவெல்லாம் செஞ்சு வச்ச அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார் அப்படின்னு நீங்கள் எப்போயா யோசிச்சிங்கன்னா இது மூலமாகவே தேவன் எவ்வளோ பெரியவர்னு பார்த்துருவீங்க. ஆனால் பொதுவாக இயற்கை மண்டலத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அந்த தேவனுடைய மகிமையை காணலை. இப்போ இந்த ஒரு காட்சியில் சுற்றிலுமாக அங்கே சேனைகள் நிற்குது, ரதங்கள் குதிரைகள் வீரர்கள். அதை பார்த்து இந்த எலிசா கூட இருக்கிற வேலைக்காரங்க, இந்த எலிசா எப்படியெல்லாம் பேசுவான் என்ன செய்வான்னு தெரியும். இந்த ஜனங்கள்லாம் மோசே கூட தான் இருந்தாங்க. ஆனால் மோசே பார்த்தது வேறு, இவங்க பார்த்தது வேறு. இன்றைக்கும் ஏதோ ஒரு சங்கீதத்தில் மோசேக்கு தேவன் தன்னுடைய வழிகளையும் 103 அது கொஞ்சம் வினோதமான விஷயந்தான். 7வது வசனம், சங்கீதம் 107 அதில் 3 அதில் 7 103வது சங்கீதத்தில் 7வது வசனம், அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ண. என்னையா பிரச்சனை? கர்த்தர் வந்து மோசைக்கிட்ட தான் அடுத்தது செய்வேன், அதுக்கடுத்து செய்வேன், அதுக்கடுத்தது செய்வேன் எல்லாம் வருஷம் சொல்லிடுறார். யோவான் 16 எழுதியிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் வந்து சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவார், வருங்காரியங்களையும் சொல்லி 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 உங்களை வழி நடத்துவார். அப்போ வருங்காரியங்களை சொல்லாமல் எங்கே வழி நடத்துகிறாரு? சொல்லி தான் நடத்துகிறார். ஆனால் மக்களுக்கு தெரியலைன்னா அது எப்படி? அது சரியில்லை. இங்கே இஸ்ரவேலரை பற்றி என்ன எழுதியிருக்கு? தேவன் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணார். அப்போ இவங்களுடைய தேவனை பார்க்குற கண்ணு அப்படி பார்க்கலை. மோசை மட்டும் கர்த்தரை பார்க்குறான். மோசைக்கு முச்சடியில் கர்த்தர் தரிசனம் கொடுக்குறாரு. எரித்து அந்த எகிப்து தேசத்தை நான் போய் எரிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை
அங்கே காட்டுறார். அது நடந்துருச்சு. அப்போ கர்த்தர் சொன்னதெல்லாம் மோசைக்கு விளங்குது. மக்கள் என்ன அங்கேருந்து கூட்டிகிட்டு இந்த செங்கடல் முன்னாடி எல்லாத்தையும் கொல்ல பார்க்குறியா நீ அப்படின்னு கல்லை விட்டு எரிய பார்த்தாங்களாம். இவங்க இதை பார்க்கறது பாருங்கள். ஆனால் கர்த்தர் மோசைக்கிட்ட சொல்லி கோலை உயர்த்து செங்கடலை திறந்து விடு. அப்போ அவனுடைய பார்வை என்ன? அவன் கேட்டது என்ன? அவன் இயற்கையை மட்டும் பார்க்கலையே, செங்கடலை மட்டும் பார்க்கலையே. அதே போல் யோசுவா அந்த மரண யோர்தானை மட்டும் பார்க்கல, அது கரை புரண்டு போகுது. அதை மட்டும் பார்த்தா இதெல்லாம் முடியாது, தண்ணி கொஞ்சம் குறையட்டும், அப்புறம் போகலாம், 10 நாள் வெயிட் பண்ணலாம், அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் சொன்னார். அதான் ஆவி மண்டலத்தில் பார்க்குறான், கர்த்தர் சொல்கிறத கேட்குறான். அவன் சொல்கிறாரு, ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டி எடுத்துகிட்டு அந்த யோர்தான் இதில் கால் வைக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம்தான். இவ்வளவு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த தண்ணீரில் காலை வச்சா என்ன ஆகிறதுன்னு. அடிச்சுட்டு போயிடும்டா, அடிச்சுட்டு போகாது. கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய பெட்டி எடுத்துகிட்டு யோர்தானில் கால் வைக்கணுன்னாரு. யோர்தான் பேடி போயிடுச்சு. இதுதான் விசுவாசத்தின் கிரியை. அப்போ அந்த ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தா தான் நீங்கள் அது மாதிரி செய்ய முடியுதே ஒழிய இயற்கையை பார்த்தா உங்களால் செய்ய முடியல. நீங்கள் ஆவி இயற்கை மண்டலத்தை தாண்டி ஆவி மண்டலத்தில் தேவன், தேவதூதர்கள் அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, பிசாசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அப்போ தான் தெரியும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொன்ன வார்த்தை விளங்கும். இவ்வளோ பிசாசுகளை மேற்கொள்ள அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் பொல்லாதாவிகளின் சேனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை கட்டவிழ்த்து விடணும், அதை அனல் மூட்டி எழுப்பணும். பரிசுத்தாவின் நேரம்னா அதெல்லாம் நடந்துடும். ஆண்டவரே இதை நம்புகிறேன். இன்றைக்கி நான் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறேன், வசனத்தை வாசிக்கிறேன், எனக்கு இது வெளிப்பாடு வேணும். டெய்லி ஒரு மாதத்துக்கு அப்படி ஆரம்பிங்க, அற்புதமாக நடக்கும். உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகும். மனக்கண்கள் திறந்திருக்கு, அவிசுவாசிகள் கண்ணு மூடியே இருக்குது, உங்களுக்கு கண்ணு திறந்திருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னும் உங்கள் மனக்கண்கள் கொஞ்சம் பிரகாசமாகணும். அந்த எபேசியர் 1 அதிகாரத்தில் அன்றைக்கி வாசிங்களா, உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனக்கண் இந்த சரீர கண் இல்லை, மனதின் கண்கள், உள்ளே ஆவியின் கண்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பார்க்க சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அற்புதமாக காரியம் நடந்துடும். இங்கே என்ன வாசித்தான்? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை முதல்ல கண்டது சீரியா ராஜா அனுப்பின சேனை. இப்போ பார்க்கறது கர்த்தருடைய சேனை. அங்கே வந்துருக்கிற அக்கினி குதிரைகளும் அக்கினி ரதங்களும் அங்கே எலிசாவுக்கு பாதுகாப்பாக அங்கே நிற்கிறத அப்போ தான் பார்க்குறான். எலிசா ஏன் சமாதானமாக இருந்தான்? அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு தெரிஞ்சதுனால அவன் பாட்டுக்கு சமாதானமாக இருக்கான். இவன் தெரியாததுனால ஐயோ ஐயோ அப்படின்ட்டு ஓடி வர்றான். இவன் கண்ணை திறந்து விட உட்பாடு இவன் பதறலை. அப்போ இன்றைக்கு நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள், ஏசாதான் சொன்னார், கண்டு காணாமலும் கேட்டும் கேளாமலும்னு. அது ஆவிக்குரிய கண்களை தான் பற்றி பேசுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் ஆவி மண்டலத்தில் கர்த்தர் இருக்கிறத பார்க்கறது, தூதர்கள் இருக்கிறத பார்க்கறது, பிசாசு என்ன செய்கிறான்னு பார்க்கறது. இந்த கண்கள் மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள். இது மூலமாக நீங்கள் பார்க்கலாம், பார்க்கணும். எந்த ஒரு மனுஷனை வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணுமானா ஆவி மண்டலத்தில் நடக்கிறத பார்க்கணும். கூடுமானா ஆபத்து வரும்போதே அதிலிருந்து விளைவிக்கலாம். ஏன்னா தெரியுது மனசுக்குள்ள, இப்படி போனால் அப்படி ஆயிருமோ அப்படின்னா ஒதுங்கிக்க. இல்லை அதை ஜெயிக்க முடியுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறேன், முன்னேறி போகலாம்.
எல்லாமே உங்களுடைய மனதிலே தெரிகிறது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் தன்னுடைய இருதயத்தை வஞ்சித்து ஏட்டிக்கு போட்டியாக பேசினான்னா அவனுடைய விசுவாசம் அதை எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 1:26, அது ஏற்கனவே போன வாரம் வாசித்தோம்னு நினைக்கிறேன். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், வாயை சரியாக வச்சுருக்காம எதையாவது உளரக்கூடாது, உளர விடக்கூடாதுன்னு தான் கர்த்தர் எரியாவை சுற்றி வர்றப்போ ஒருத்தன் சத்தம் போடாதரான்னார். நம்ம ஆளுகளை பற்றியா கர்த்தருக்கு தெரியுது, இவனை பேச விட்டால் எதையாவது பேசுவேன், ஆமாம் சுற்றியே வந்தால் விழுந்துருமாக்கும். அப்போ சொல்லி அந்த பிசாசோடைய காரியங்களை இவன் நிறைவேற்றிவிடுவான். வாயை திறக்கக்கூடாதுன்னார். கடைசியில் 7வது நாள் 7 தடவை சுற்றி வந்தோம், ஆர்ப்பரி அல்லேலூயான்னு சொல்லியிருப்பான், கோட்டை விழுந்துருச்சு. விசுவாசத்தின் கிரியைகள். ஆர்ப்பரிக்க சொல்லும்போது ஆர்ப்பரிக்கணும், சுற்றி வர சொன்னால் சுற்றி வரணும். இதெல்லாம் நமக்கு ஒன்றும் சரியாக தெரிய மாட்டேன், சும்மா சுற்றி வர சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு என்ன விளக்குதோ தெரியல, எரியோ கோட்டைக்காரனுக்கு நல்லா விளங்கியிருக்காங்க. என்னடா செய்கிறாங்க, அவங்க ஏற்கனவே செங்கடல்லாம் திறந்தவங்க, இப்போ இங்கே வேற வந்திருக்கிறாங்க. இப்போ என்னமோ சுற்றி வர்றானே, ஏதோ பில்லி சூனியம் செய்கிறானோ. ஏன்னா அவங்க அதை செஞ்சு வழக்கம், செய்வினை பில்லி சூனியம்னா செஞ்சு பழக்கம். இவங்க சுற்றி வந்து ஒன்றும் பேச மாட்டேங்கிறான், சுற்றி வர்றான் போயிடுறான், சுற்றி வர்றான் போயிடுறான், என்னமோ நடக்குதுறான், என்னமோ. அவங்க மனசுக்குள்ளே பயம் நிறைஞ்சிருச்சு. அந்த பயத்தின்படியே கர்த்தர் அவங்களுக்கு செஞ்சு முடிக்கிறார். சுற்றி வந்தான், கடைசிக்கு ஆர்ப்பரித்தான். அந்த விசுவாசத்தின் கிரியை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு எதிர்ப்பு, ஒரு போராட்டத்தில் அதை நீங்கள் ஜெயிக்கணுமானா அதற்கேற்ற விசுவாசத்தின் கிரியை இருக்கிறது. அந்த கிரியை நடப்பியுங்கள். இந்த கர்த்தருடைய பந்தி கூட சுகத்துக்கு நீங்கள் நல்லா விசுவாசிக்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது இயேசுவின் சரீரம், இது நான் உட்கொள்கிறேன், இயேசுவின் ரத்தம், இது நான் பானம் பண்ணுகிறேன். ஆதலால் இயேசுவின் சரீரம் எனக்குள்ளே இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே ஓடுது, இயேசுவோடைய ஆலயமாக நான் இருக்கிறேன். இங்கே பிசாசுக்கோ வியாதிக்கோ எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்ல 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 அந்த விசுவாசம் உறுதிப்படுகிறது. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் மறையும். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் மறையும். பிசாசுக்கு எதிர்த்து நெல், நீங்கள் தான் எதிர்த்துறீங்க. இந்த வியாதிக்கு நீங்கள் தான் எதிர்த்து நிற்கணும். எல்லா குழப்பங்கள் போராட்டங்கள் அதை நீங்கள் எதிர்த்து, இயேசுவின் நாமத்தினால் எதிர்த்து நிற்கிறேன், எதிர்க்கிறேன், கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது கர்த்தர் கூட இருக்கிறார். எங்க இதை என்ன நடந்துன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிக்கிறேன். 18வது வசனம், 2 ராஜாக்கள் 6:18. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறைய வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கும்போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவிலே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா? அதாவது அற்புதங்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நடக்காமல் இல்லை, நடக்குது. நீங்கள் விசுவாசித்தா அதிகமாக நடக்கும். அதாவது இயற்கை மண்டலத்தை மாத்திரம் பார்த்தா அது நமக்கு நல்லா இல்லை, இது வாழ்க்கை விளங்க உருப்படாது, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தான் இருக்குது. ஆனால் இஃப் யூ கேன் see beyond the natural world, natural real,
ஆவி மண்டலத்தை, இந்த இயற்கை மண்டலத்தை தாண்டி ஆவி மண்டலத்தில் பார்ப்பீங்கன்னா எப்படி பார்க்குறது? வசனம். இந்த வசனத்தின் மூலமாக தான் நீங்கள் இயேசுவை பார்க்குறீங்க. இயேசுவை பார்த்தவன் பிதாவை பார்த்தான்னு சொல்கிறார். இயேசு என்னவெல்லாம் செய்தாருன்னு, என்னவெல்லாம் போதித்தாருன்னு அந்த வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் உங்களை பார்க்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது எப்படி சத்துருவின் சகலவலை மேற்கொள்ள அந்த எபேசியர் 6வது அதிகாரத்தில் அவ்வளவு ஆவி மண்டலத்திற்கு சத்துருக்களை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அதில் சொல்லியிருக்கு, ஆவியின் அந்த பிரமாணங்களை, அந்த பட்டயத்தை எடுத்துக்கங்க, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இது ஆவிக்குரிய சரி. அந்த ஆயுதங்கள் வேற. அது வசனம், வாக்குத்தத்தங்கள், அதை அறிக்கையிடுறது. இந்த பிசாசுக்கு மேலே கர்த்தரனை வைக்கிறாரு, இந்த எதிர்ப்புகளுக்கு மேலே கர்த்தரனை வைக்கிறாரு, இந்த வியாதிக்கு மேலே கர்த்தரனை வைக்கிறாரு. கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறார், வியாதியை எதிர்க்கிறேன், அது மறைகிறது, இல்லாமல் போகிறது, தேடியும் காணாதிருப்பாய், அப்படி சொல்லப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்குள்ளே அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடியுங்கள். முதலாவது உங்களுடைய பார்வை இயற்கை மண்டலத்தை மாத்திரமல்ல, இதை தாண்டி ஆவி மண்டலத்தில் நடக்கிறதை பார்க்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இயற்கை மண்டலம் பூரா பிசாசெல்லாம் கெடுத்து வச்சுருக்கான். இயற்கை மண்டலத்தில் எதுவுமே நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. செங்கடல் இருக்குது, அங்கே பார்வோன்னு சேனை, இதெல்லாம் தாண்டி மோசை கேட்குறான், இது எகிப்தா போய் யுத்தம் பண்ணினா அவங்களெல்லாம் கூட்டி வர முடியுமா? முடியாதுன்றான். வேற யாராவது அனுப்ப சொல்கிறான். ஆனால் இயற்கை மண்டலத்தை பார்க்கும்போது முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், அந்த எகிப்திலேருந்து அந்த ஜனங்களெல்லாம் நீ கூட்டி வருவேன்றார், இந்த இடத்துக்கு கூட்டி வருவேன்றார், அங்கே வந்து நீங்கள் ஆராதிப்பீங்கன்றார். அப்போ கர்த்தர் சொன்னபடி இயற்கை மண்டலத்தை மாத்திரம் பார்க்காம பியாண்ட் த நேச்சுரல் வேர்ல்டு, சி பியாண்ட் த நேச்சுரல் வேர்ல்டு, இயற்கை மண்டலத்தை தாண்டி அங்கே ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு நன்மையாக முடியும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறது நன்மையாக இருக்கும். எல்லா இடங்கள்லையும் இதான் நடந்திருக்கு. எல்லா தீர்க்கதரிசிகளும், எலியா போய் சால்வையை முறுக்கி அடித்தா திறந்துருமா? ஆனால் திறந்துருச்சு. யோதா நதி திறந்துருச்சுங்க, நடந்து போகிறாங்க 2 பேரும். அவன் அங்கே போய் நின்றுட்டு அதே சால்வை எடுத்துகிட்டு எலியாவின் தேவன் எங்கேன்னு அடித்தாக்கா அது மறுபடி திறந்துக்குது. யூ ஹாவ் த பொட்டன்ஷியல். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இதை நீங்கள் அறிய வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிதான் சொல்ல. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர்னா, உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இயேசுவே உங்களுக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கிறார், தேவாதி தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், தேவ வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது உங்களுடைய வார்த்தையிலே வெளிப்படும். தேவாதி தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அது உங்களுடைய வார்த்தையிலே வெளிப்படும். வல்லமை வார்த்தையிலே வெளிப்படுகிறது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணு. எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த பிசாசாக இருந்தாலும், எந்த போராட்டங்கள், எந்த சண்டைகள், குழப்பங்கள், எல்லா கோர்ட்டுக்கு எல்லாம் மண்ணா கட்டியும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அதை ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வேணுங்க. இதை வாசிக்கணும். வாசித்தா கர்த்தர் உங்களுக்குள்ள உள்ள அப்படியே உரம் ஏறிக்கிட்டே இருக்கும், பலன் ஏறிக்கிட்டே இருக்கும். கர்த்தனோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நமக்காக தான். இது வேறு யாருக்கும் இல்லைங்க. சர்ச்சு நடக்கிறது நமக்காக தாங்க, போதகர் பிரசங்கிக்கிறது நமக்காக தாங்க, சர்ச்சை அவர் ஏற்படுத்தினதே நமக்காக தாங்க. இந்த மாதிரி அந்த காலங்களில் வீடுதோறும் அப்பம் விற்கிறதற்கு கூடி வந்தார்கள். வாரத்தின் 1ஆம் நாளில் அவர்கள் வீடுதோறும் அப்பம் விற்கிறதுக்கு கூடி வந்தார்கள். அப்பம் விற்கிறதா கம்யூனியன். அவங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு விடுதலை, சுகம், இயேசுவின் ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு, அதை நம்பினாங்க. அதை நம்பினதுனால தான் அதோடைய வெளிப்பாடாக கர்த்தருடைய பந்தி அப்பம் பிட்டார்கள். வாரந்தோறும் அப்பம் பிட்டார்கள். நமக்கு சர்ச்சில் வாரந்தோறும் செய்யலை, அது காரணம் வேறு.
இதெல்லாம் இது ஒன்றும் இல்லை, அப்பா கொடுப்பாங்க, அப்புறம் ரசம் கொடுப்பாங்க, குடிச்சிட்டு போகலாம். அவங்களுக்கு கர்த்தர் மேலே இருக்கிற அந்த மரியாதை பயம் எல்லாம் இல்லாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாளாக வச்சுருக்கிறேன் நான். ஆனால் வீட்லேயும் பயபக்தியோடு கூட இந்த கர்த்தருடைய பந்தியம் அனுசரிப்பீங்கன்னா இந்த இது மூலமாக எனக்கு சுகம் உண்டாகுது. உங்களுடைய சரீரத்தில் அந்த வியாதிகளெல்லாம் நீங்கள் சுமந்தீங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னை மீட்டிருக்கிறீங்க. பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து என்னை மீட்டிருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தம் என்னை மீட்டிருக்குது. கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி உங்கள் வீடுகளில் நீங்கள் பந்தி ஆசரிக்கலாம். கேட்குறவங்களுக்கு இந்த இப்போ 7-10 வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக கேட்டாலும் ஒவ்வொரு வாரமும் ரெடியாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 10-20 உள்ளே போட்டிருப்பாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரசம் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ரசம் அதுக்கு என்ன செய்யணும்? கிரேப் ஜூஸ் எங்கே போகிறது? அங்கே எங்கேயாவது 100 கிராம் விற்றான்னாக்கா கிரேப்ஸ் வாங்கி ஜூஸ் ஆக்கிடலாம். இல்லை ஒன்றும் இல்லையா, தண்ணீர் எடுத்து வச்சு கர்த்தாவே ரசத்தை நீர் உம்முடைய ரத்தமாக மாற்றுறவர், இப்போக்கி தண்ணீர் தான் இருக்குது, அதை காட்டில் இது ஒரு பெரிய அற்புதம், நீர் அற்புதம் செய்கிறவர் தான், இது ஆசீர்வதித்தாரோம். அது ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அது தண்ணீர் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அது வெறும் ரசம் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அது கர்த்தருடைய ரத்தமாக இருக்குது. அதனால் பயபக்தியோடு கூட அதை பங்கு பெறும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் வளரும். என்னுடைய நோய்களை சுமந்தார், சரீரத்தில் என்னுடைய நோய்களை சுமந்தார் அப்படின்னு சொல்லி அதை நினைவு கூற ஏன் இது நமக்கு அவசியமாக இருக்குது? இதை மறக்கடிக்கிறதுக்கு பிசாசு எவ்வளவோ வேலை பார்க்குறான். 100 பிரச்சனையை கொண்டு வந்து விடுறான், நமக்கு எல்லாம் மறந்து போகுது. ஆனால் ஞாபகப்படுத்துறதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்னை நினைவு கூறும்படி, என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி நான் வருமானம் இதை செய்யுங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா மறக்கக்கூடாது. நம்ம நினைத்து பார்த்து நம்முடைய இருதயத்திலே விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். நீங்கள் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷனிலே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷன்னா பரிசுத்த உங்களோட ஆவியில், உள்ளான மனுஷனில் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அது எப்போ நடக்குது? வசனத்தை உள்ளே வைக்க அது வேலையை பார்த்துரும். வசனம் வரும்போது அபிஷேகமும் வரும். வசனத்தையும் அபிஷேகத்தையும் பிரிக்க முடியாது. அதை நீங்கள் பிடிச்சி வசனத்தை போட அபிஷேகமும் வந்துடும். அப்போ நீங்கள் இருதயத்தில் உறுதி உள்ளவர்களாய், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானம் இருக்குங்க. சுற்றி என்ன நடந்தாலும் சரி, பூரண சமாதானம். எனக்கு கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவை செய்து முடிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், சுற்றிலும் இருக்க ஜனங்களை காட்டில் என்னை உயர்த்துகிறவர், சகல ஜாதிகளில் என்னை உயர்த்துகிறவர். இப்போ சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களும் வந்து எனக்கு பலிக்கணும். அல்லேலூயா. என்னுடைய கண்கள் திறந்திருக்கிறது. நான் தேவனை காண்கிறேன், ஆவி மண்டலத்தில் சகலத்தையும் காண்கிறேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையை பேசுகிறேன், அது எனக்கு நடக்கிறது. லுக் பியாண்ட் தி நேச்சுரல் சிஸ்டம். இயற்கை மண்டலத்தை தாண்டி ஆவி மண்டலத்தில் நடக்கிறதை பாருங்கள். அதை பார்த்தா அந்த மண்டலத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து வேலை பார்த்துருவீங்க. இயற்கை மண்டலம்னு மட்டும் பார்த்தீங்கன்னா அது பிசாசு நிறையா பூமியை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பாதிகள், அவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. அதை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ தேசம் மோசமாக போய்கிட்டே இருக்குது. அதை எல்லோரும் பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. நாளைக்கு ஒரு நேரம் வருதுங்க, உங்களை கொண்டு தான் இந்த தேசத்தை தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். இந்த தேசம் அழிவுக்குள்ள அதிகமாக போயிட்டு தான் இருக்குது. எ டே வில் கம், உங்களை கொண்டு தேவன் தம்முடைய கிரியைகளை நடப்பிப்பார். இந்த தேசத்தில் நீங்கள் ரட்சிப்பை நடப்பிப்பீர்கள். தேவன் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். அந்த கிரியைகளை நீங்கள் செய்யும்படி உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை செய்வீர்கள். டைம் வருது, அதற்கான வேலை வருகிறது. அந்த வேலை வருகிறது, நீங்கள் கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தப்படுவீர்கள். வசனம் உங்கள் இருதயத்தில் நிற்கட்டும், விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகள் இருக்கட்டும். அது சில சமயத்தில் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த தண்ணி ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு பாட்டில் தண்ணி கொண்டு வருவார். அதை ஜெபம் பண்ணி கொடுத்துருவேன்.
அது எனக்கும் விசுவாசம் இருக்குது, அவருக்கு விசுவாசம் இருக்குது. ஜெபம் பண்ணி கொண்டு போய் தண்ணியை தோட்டத்தில் தெளித்தா செடியெல்லாம் நல்லா இருக்குது, பூ நிறையா பூ, நல்லா பூ பூக்குது அப்படிம்பாரு. அந்த விசுவாசத்தின் கிரியை. உங்கள் வீட்டில் ஏதாவது பயமாக இருக்குது, என்னமோ நடக்குது, தண்ணீர் எடுத்து ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இதை நீர் ஆசீர்வதிச்சு தாரும், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தண்ணீரை நான் சுற்றிலுமா தெளிக்கிறேன், எல்லைங்களும் தெளிக்கிறேன். தெளித்த ஒரு பாடு அந்த பிசாசு அங்கே இருக்காது. பேதுருடைய நிழல் பட்டால் சோகமாகுதுன்றான். அவன் நம்புகிறான். பேதுரு நம்பினானோ இல்லையோ, அவன் நம்புகிறான் பேதுரு நிழல் பட்டால் சோகமாகுது. எனக்கு தெரியல எத்தனை ஒரு மாலை கச்சையெல்லாம் அந்த பவுல்கிட்டருந்து இவங்க பிடிங்கிட்டு போயிருப்பாங்க. ஆண்டை பிடிங்கி போய் இருக்க வியாதிக்காரர்கள்லாம் போட்டு எல்லா பேரும் எழுப்பி விட்டுருக்குறாங்க. அது நல்லதுன்னு நினைக்கிறேன். பவுலே போய் ஒருத்தனையாக தொட்டு அது பவுலு மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அப்புறம் அதனால் நம்ம ஏதோ செய்கிறதுக்கு இருக்குது. உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்க அவ்வளோ பிசாசை காட்டில் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? லூசிஃபர் முதல் கொண்டு அவனுடைய வகைரா எல்லோரும் வந்து முன்னாடி என்ன கூட என்ன இப்போ என்னத்துக்கு வந்திருக்க அப்படி கேட்பேன் நான். அவன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் அனுமதிச்சாதொழிய என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் அனுமதிக்கலைன்னா அவரும் அனுமதிக்க மாட்டார். இது எப்படி? அதனால சாக மாட்டேன்னு தைரியமாக சொல்லுவேன். நானாக சாவுக்கு என்னை ஒப்பு கொடுத்தாதான் அவர் ஒப்பு கொடுப்பார். அப்புறமேல் நான் சாகலாம். நான் ஒப்பு கொடுக்கலன்னா எனக்கு சாவுக்கு சம்மந்தம் கிடையாது. போட அப்பாலே போ சாத்தானே சொல்லுவேன் நான். கர்த்தர் கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுக்க, உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியம், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியம், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவியம், பயமுள்ள ஆவியை இல்லை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெயிக்கலாமா? கூட இருக்கிறாரா கர்த்தர்? ஜெபம் பண்ணலாமா? எந்த ஜெபம் பண்ணலாம்? பிரிட்டோ இந்த வேஃபர் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இது பத்திரமா எடுத்து வைங்க. கேட்குறவங்களுக்கு இங்கே கொடுக்கலாம். ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமம், இயேசு தான் சிலுவையில் எங்களுக்காக எல்லாம் சம்பாதிச்சார். அவருடைய நாமத்தினாலே பிதாவே இடத்திலே வருகிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் கேட்டோம். இந்த வசனங்கள்லாம் எங்களுக்காக சொல்லப்பட்டது. இந்த வசனங்களை கேட்க 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 எங்களுடைய இருதயம் உரமேறுகிறது, பலன் கொள்ளுகிறது. நன்றி கர்த்தாவே. உலகத்தின் சூழ்நிலையை எதையும் கண்டு பயப்படாமல் அதை மேற்கொள்ள, அதை எதிர்த்து நிற்க, அதை ஜெயிக்க கர்த்தர்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோட செல்வதாக. என் சமூகம் உன்னோடு கூட போகும் என்று கர்த்தர் நீர் சொன்னீரே. ஒவ்வொருத்தரோடு கூட கர்த்தருடைய சமூகம் செல்வதாக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஜெயமாய் வரட்டும். இவர்கள் உமக்கு மகிமையாக இருக்கட்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் சொல்லிட்டீங்கன்னா அப்படிதான் ஆக்கடவுன்னு சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை